WWE ஃபேன் சார்லட் ஃபிளேரை வச்சு செஞ்சுட்டான். சார்லட் ஃபிளேர் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. அதுல பேசிக்கா என்ன சொல்ல வந்தாங்கன்னா, இந்த மாதிரி சாரி கேட்கற மாதிரி இந்த ஆப் ஸ்கிரிப்ட் போன ஸ்மாக் டவுன்ல அதுக்கு சாரி சொல்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதை ஸ்டார்டிங்ல படிக்கல சாரி கேட்கற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் லாஸ்ட்ல என்ன எழுதிருந்தாங்கன்னா, சிகாகோ ஃபேனை ஸ்மார்டஸ்ட் சொன்னதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி ஃபேன்ஸ் ரோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஃபேன் ரிப்ளை என்ன பண்ணிக்கானா, அதுதான் இங்க வெறியா இருந்துச்சு. அந்த ரிப்ளைல என்ன இருந்துச்சுன்னா, கெட் டைட்டில் ஷாட், கெட் இன்ஜர்ட், கெட் ஏ டிவோர்ஸ், கெட் ஃபேஸ் இன்ஜரி. இவ்வளவு பர்சனலா யாரும் இந்த ஃபேன் பேசிக்கலி சார்லட் ஃபிளேர் குக் பண்ணிட்டான். இந்த போட்டோக்கு சார்லட் ஃபிளேர் ரிப்ளை பண்ணிருக்காங்க. அதுதான் ரொம்ப அதிசயமா இருந்துச்சு. சார்லட் ஃபிளேர் என்ன ரிப்ளை பண்ணாங்களா, கியூட், நவ வுட் யூ லைக் மீ டு டெல் யூ வாட் ஐ திங்க் ஆஃப் யூ அண்ட் யுவர் ஃபேஸ். அதுக்கு அந்த ஃபேன் பயங்கரமா ரிப்ளை பண்ணிருக்காரு. அட்லீஸ்ட் என் மூஞ்சி ஒரிஜினலான மூஞ்சி இல்ல, என்ன சொல்லிருக்காங்க, அட்லீஸ்ட் மை ஃபேஸ் இஸ் ஒரிஜினல். அந்த மாதிரி வேற லெவல்ல சார்லட் வச்சு குக் பண்ணிட்டாங்க. தேவையா சார்லட் ஃபிளேருக்கு வாயை கொடுத்து மாட்டிக்கிறது? தேவையில்லாதது. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், இவ்வளவு பர்சனலா யாரையும் அட்டாக் பண்ண தேவையில்ல. அவங்க மூஞ்சியை ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க, பண்ணாம இருக்காங்க, அது நம்மளுக்கு தேவையில்லை. இவ்வளவு பர்சனலா அட்டாக் பண்றது எனக்கு பிடிக்கல. உண்மையில யாரையுமே பர்சனலா அட்டாக் பண்ணக்கூடாது. ரெஸ்லிங் ஸ்டோர்ல கிரிட்டிசைஸ் பண்ண என்ன பண்ணுங்க, பர்சனலா போறது தப்பு. அவர் டிவோர்ஸ் அதெல்லாம் பத்தி பர்சனலா பேசுறது தப்பு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.